பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஆனால் அந்த கதையெல்லாம் வந்து நம்ம அரசாங்கம் எப்படி முடிவு பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டு சூரியனா, செகண்ட் பார்ட் விஜய் சேதுபதி தான். வாதியார் கிழிச்சிட்டாரு ப்ரோ. படத்தில் நிறைய பேசுகிறாங்க, அது பாருங்கள். ஆக்டிங் தான் நிறைய பேசுகிறாங்க. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரேன், ஒரு சுட்டு தூங்கல் நான் கிரிப்பாக எடுத்துட்டு 3 மணி நேரத்தை. ஃபர்ஸ்ட்டாக படம் இது பரவாயில்ல, நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குதுல படம். நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குண்ணா, வேற லெவலில் இருக்குது. ரொம்ப மஜா படம் நல்லா சூப்பராக சார். நான் வெறியா இருந்துச்சுண்ணா படம். நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. படம் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கான கதையை வந்து சொல்கிறாங்க ப்ரோ. என்ன சொல்கிறது, கரெக்டான ஒரு கதையை வந்து விஷயமாக சொல்லாமல் கதையாக ஒரு ப்ராப்பராக ஒரு என்னென்ன சொல்லணுமோ அது கரெக்டாக சொல்கிறாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. 2 பேரும் சூரியும் நல்லா இருந்துச்சு. மஞ்சு ஒரு ஆக்டிங் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனி சமூகத்தில் என்ன கருத்து, அதான் கருத்து. அவங்க என்னென்ன சொல்கிறது, மாற்றி கதையை சொல்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் இருந்த நிறைய பேர் வந்து தப்பு பண்ணான்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஆனால் அந்த கதையெல்லாம் வந்து நம்ம அரசாங்கம் எப்படி முடிவு பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இருக்குது ப்ரோ. செகண்ட் பார்ட்டில் அதே தான் ப்ரோ. கருத்துக்கள் வந்து எந்த அளவுக்கு முக்கியன்றதை சொல்ல வராங்க. வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. இல்லை ப்ரோ, அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆமாம், அவ்வளோதான். இதோட முடிச்சிருச்சு படம், அவ்வளோதான். எண்டிங் தான் ப்ரோ பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். வேற மாதிரி ப்ரோ. 3 மணி நேரம். புரியல ப்ரோ. படத்தில் அதான் ப்ரோ, அந்த கம்யூனிசம் எல்லாமே தான் நடக்கிற, வன்முறை எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க ப்ரோ படத்தில். அவர் தான் ப்ரோ செகண்ட் பார்ட் ஃபுல்லாக அவர் தான் தூக்கி சாப்பிட்ருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டு சூரியனா, செகண்ட் பார்ட்டு விஜய் சேதுபதி தான். வாதியார் கிழிச்சிட்டாரு ப்ரோ. அவங்க ஒரு சில சீன் தான் வராங்க, பட் ஆனால் அவங்க சீன் பக்காவாக கொடுத்துருங்க. அதுமாரி கிஷோர் சார், சேட்டன் சார்லாம் வேறு மாதிரி. ஃபஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட்டில் பிரிச்சுட்டார் அவர். வில்லனிசம். சூரிய ஆக்டிங் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான். ஃபஸ்ட் பார்ட்டில் ஃபுல்லாக கட்சியில் கொஞ்சம் எப்படி சைலண்ட்டாக தான் இருக்கார். ஆனால் கொஞ்சம் இன்ட்ரோல் பிளாக்கு, கிளைமேக்ஸ்லாம் தூக்கி சாப்பிட்டாரு ப்ரோ அவர். அதான் ப்ரோ, ஒரு ஃபைட் சீன் வரும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, பக்காவாக இருக்கும். இல்லை சார், அதெல்லாம் இல்லை, முடிச்சிட்டாங்க படத்தை. பக்கா வெற்றிமாறன் பண்ணாலே நம்ம நம்பி வரலாம். 100% கொடுத்துருக்காரு அவர். வெற்றிமாறன் பக்காவாக இருக்குது சார். மியூசிக் அதான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரேன், ஒரு சுட்டு தூங்கல் நான் கிரிப்பாக எடுத்துட்டு 3 மணி நேரத்தை. லேகே இல்லை சார், தூங்கவே இல்லை. எல்லாம் கிரிப்பில் உட்காந்துருக்காங்க. படத்தில் வந்து ஃபுல்லாகவே பாலிடிக்ஸு, கீழேருந்து மேலே வந்து அதிகாரத்துக்கு வரவங்க எப்படி அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் சொல்ல வராங்க. கரெக்டாக தெளிவாக சொல்லியிருக்காங்க ப்ரோ. சூப்பராக இருக்குது. விஜய் சேதுபதி தான் படம் ஃபுல்லாகவே வர்றாரு. ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி சூரிய கலெக்டினாரோ செகண்ட் பார்ட்டில் விஜய் சேதுபதி பிரித்து வெந்திட்டார். சூப்பராக இருக்குது. கனெக்ட் ஆகிறார் ப்ரோ. கிளைமேக்ஸ் பாருங்கள் ப்ரோ, கிளைமேக்ஸ் மட்டுமே சொல்லணும். சூப்பராக இருக்குது. மஞ்சு வாரியர் போர்ஷன்ஸ் அவங்க வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா க்ளீனாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது ப்ரோ. நல்லா ப்ரோ இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லை ப்ரோ, மியூசிக் எல்லாமே இளையராஜா வந்த பிஜிஎம்மே தான் திருப்பி வர மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஜிவிபி பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஜிவிபியில் சனா பண்ணியிருந்தால் கூட நல்லா தான் இருந்திருக்கும்னு தோணுது. ஆனால் அதே பிஜிஎம் தான் திருப்பி வர மாதிரி இருக்குது. ஒரு புது பிஜிஎம் வந்தாலும் அதே தான் ரிப்பீட் ஆகிட்டே வர மாதிரி இருக்குது. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே. ஆமாம் ப்ரோ, லைட்டாக கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப். பட் ஆனால் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க ப்ரோ. நல்லா இருக்குது. கிஷோரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. கிஷோர் நல்லா பண்ணியிருந்தார். கென் கருணாஸ் வருவார். கென் கருணாஸ் வர சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. சேட்டர் ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி அந்த டாக்ஸிக்காக இருக்காரோ அதே மாதிரி தான் செகண்ட் பார்ட்டு நல்லா இருக்குது ப்ரோ. நல்லா க்ளீனாக பண்ணியிருக்காங்க. கொடுத்த ரோல் எல்லாமே நல்லா. இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது ப்ரோ. கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வல் வெற்றிமாறன் படம் மாதிரி இருக்காது கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்குது. இப்போது அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து கீழ்த்தனமாக நடத்தவே கூடாது. அதுதான் கதை. டோட்டலாக தான் அவர் என்ன சொல்லவா வேணும், பயங்கரமாக பண்ணியிருக்காரு அவர். அப்புறம் எனக்கு வந்து இந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் க்யூட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது மியூசிக்காக தான் அது பெருசாக தெரியல, ஆனால் தெரிஞ்ச வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ரிப்பீட்டடான பிஜிஎம் இருந்துச்சு. சாங் பிளேஸ்மெண்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இது படம் ஃபுல்லாகவே அரசியல் தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அதான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் நிறைய பேர் லேக்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் ஹாஃபு. ஆனால் நல்லா இருந்துச்சு. அது எனக்கு இந்த சீன் பர்டிகுலராக பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு கிளைமேக்ஸ் டோட்டலாகவே பிடிச்சிருந்துச்சி. தென் இன்டர்வல் போர்ஷன் பிடிச்சிருந்துச்சி.
தென் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து விஜய் சேதுபதி மஞ்சுவை மீட் பண்ணுறப்போ நடக்கிற சீக்வன்ஸ் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கென்கர்னாஸ் மிரட்டி எடுத்துட்டாருங்க அவர், சான்ஸே இல்லை. அவரனால தான் இப்போ வந்து வாத்தியாரே ஒருத்தர் உருவாகி இருக்கார். அதாங்க அதை கௌதம் சேட்டன்லாம் காண்டாகிட்டாருங்க. இன்னே அந்த மனுஷன் இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்க முடியும்? நெஜத்தில் கூட இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்காங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக. கௌதம் மேனனும் அவர் போர்ஷன்ஸ் அவர் நல்லா பண்ணிட்டு இருந்தார். ஆமாம், சூரிக்கும் சரியில்லை. பார்ட் 1ல் ஹீரோனை நடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு அவங்க படத்தில் வரவே இல்லை. அதில் பார்ட் 1ல் நம்ம பார்த்தது எதுவுமே இங்கே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாத்தியாரை பற்றின ஒரு கதை. வாத்தியாரை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அதுதான் கதை. பண்ணுச்சு இந்த மொத்தம் அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்க்கும்போது அப்படியே ஹோல் ஹார்ட்டடாக இருந்துச்சு. பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு தமிழ் வாத்தியாராக இருப்பாருங்க. அது வந்து நான் கதை சொல்ல விரும்பலை. தமிழ் வாத்தியாராக இருப்பார். அதுக்கப்புறம் கென் உள்ள வருவார். அதனால் அதுக்கப்புறம் வர இது அதனால அது வெறும் வாத்தியாருன்றது ஒரு சின்ன போர்ஷன்ஸ்க்காக தான் வாத்தியாராக வருவார். அதுக்கப்புறம் கென்னால் தான் அது மாறும். அதுதான் சூப்பராக இருக்குது ப்ரோ. பொலிட்டிக்ஸ்க்கானது தான் எல்லாருமே பார்க்கணும். இது வந்து அதான் மற்றவங்க உழைப்பை வந்து எப்படி நம்ம தட்டி கழிக்கிறோம், அதுதான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். இவங்க வந்து அவங்கவுங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அதை வந்து நம்ம தட்டி கழிக்கிற மாதிரி இருக்குது. அது கரெக்டாக பேசியிருக்காரு. அதை தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். அவங்களாம் அப்படியே மறந்துடக்கூடாது. நம்ம என்ன இப்போது ரிச்சர் பீயிங் ரிச்சர், புவர் பீயிங் புவர், அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்குது. அதான் வேறு லெவல் ப்ரோ. எல்லாருமே செம்ம, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் செம்ம, இளையராஜாவும் செம்ம. எல்லாமே சூப்பராக பண்ணிருக்காங்க. அவங்கவுங்க ரோலை சூப்பராக ப்ளே பண்ணிருக்காங்க. எந்த குறையுமே இல்லை. ஃபுல்ஃபில்டு. மியூசிக்லாம் வேறு லெவல் ப்ரோ. அன்எக்ஸ்பெக்டடு. இந்த ஜென்ரேஷனுக்கும் ஏற்ற மாதிரி தரமாக பண்ணிட்டாரு இப்போ. இல்லை, அது ஒன்றும் லாக இல்லை. அது சீனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி எதுவும் தெரியல ப்ரோ. ஓகே தான். ஓகே தான் ப்ரோ. டீசெண்டாக இருக்குது. அவங்களும் ரொம்ப மெச்சூர்டு, இவரும் ரொம்ப மெச்சூர்டு, டீசெண்டாக. அதுதான் ப்ரோ. அவங்க ஒருத்தர் உழைக்கிறாங்க. அவங்க உழைப்பை வந்து நம்ம நம்ம இப்போ 3வது மனுஷனாக நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு தான் தெரியும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்ட்டு. அது வந்து நம்ம கூட இருந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இப்படி நடக்குதுன்ட்டு. ஆனால் அவங்க உழைச்சதெல்லாம் நம்ம இங்கே இருக்கோம். அந்த இதுதான் பாலிடிக்ஸ் தான் ப்ரோ. எதுவும் இல்லை, பாலிடிக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அந்த காலத்தில் என்ன மாதிரி பாலிடிக்ஸ் இருந்தது, இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி பாலிடிக்ஸ் இருக்கும், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் சூப்பராக நடிச்சிருந்தார். 2 பேருமே, சூரி விஜய் சேதுபதி 2 பேருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவரோட கதையே இல்லை ப்ரோ. இது விஜய் சேதுபதியோட ஃப்ளாஷ்பேக் தான். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து தெரியறதுக்காக தான் இந்த செகண்ட் பார்ட்டே எடுக்கிறாங்க. அப்போது அவருக்கான லீட் தான் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் தென் கிளைமேக்ஸில் சூரியோட இது வந்து நிறையா இருக்கும். அவர் இளையராஜா ஆஸ் யூஷுவல் சூப்பராக பண்ணி. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதில் வந்து ஃபைட் சீன் எல்லாத்துக்குமே பிஜிஎம்லாம் தரமாக போட்டிருக்காரு. ஸோ அந்த பாட்டில் இருந்த சாங்ஸ் அங்கே, இந்த பாட்டில் இருக்கிறது இங்கே, அவ்வளோதான். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க ப்ரோ. எதுவுமே குறை சொல்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 3rd கேரக்டர் கூட சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாருமே செம்ம நடிச்சிருக்காங்க. அது அதுவுமே இப்படியே தான் ட்ராவல் ஆகும். இதுலேயுமே வந்து இரிட்டேட் ஆகிற மாதிரி, நம்மளுக்கு கோவம் வர மாதிரி அப்படி தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அவரோட கேரக்டர் அதுதான், லாஸ்ட் வரைக்கும் அப்படி தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் இன்டர்வலுக்கு முன்னாடி அவர் தான் கதை. ஸோ தரமான ஃபைட் சீன், அவருக்குன்ட்டு ஒரு ஃபைட் சீன் வச்சிட்டாங்க. ஸோ 2 ஃபைட் சீனுமே சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு வச்சதும் விஜய் சேதுபதிக்கு வச்ச 2மே நல்லா இருந்துச்சு. அப்படி எதுவும் மென்ஷன் பண்ணி சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு வைலன்ஸ் பிடிக்கும் ஆஃப்கோர்ஸ். நான் அதனால் வந்து ஃபைட் சீன்லாம் ரசித்து பார்த்தேன். அது ஜென்ரல் ஆடியன்ஸ் எனக்கு தெரியல எப்படி எடுத்துப்பாங்க. ஃபேமிலியோட தெரியல ப்ரோ. அது யங்ஸ்டர்ஸ் தான். ஏன்னா பாலிடிக்ஸ் தானே சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி தெரியல எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஸோ ஏன்னா வைலன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு சிலருக்கு பிடிக்காம. அஃப்கோர்ஸ் கனெக்ட் ஆகணும். பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் நல்ல விஷயம் தானே சொல்கிறாங்க. அது யார் சொன்னா, வாத்தியார் சொன்னானே, நான் சொன்னானே, நல்ல விஷயம் யார் சொன்னாலும் எடுத்துக்கணும். சூப்பராக இருக்குதுல படம். நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குண்ணா, வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப மஜா படம் நல்லா சூப்பராக சார். வெறியா இருந்துச்சுண்ணா படம். சூப்பராக இருந்தது சார், நல்லா இருந்தது.
ஒரு தலைமுறை வந்து ஆயுதம் எடுக்கிறாங்க, அடுத்த தலைமுறை அந்த ஆயுதத்தை கீழே போடுறாங்க. இதை புரிஞ்சுக்கணும். ஒரு ஆயுதம் எடுக்கிறது வேறு வழி இல்லாமல் அவங்க எடுக்கிறாங்க, ஏன்னா அதுலேருந்து வெளியில் வரணும்னு. திருப்பி அதே அவங்க கண்டினியூ பண்ண முடியாது. தென் தே ஹேவ் டு புட் டவுன். இது சார் சூப்பர் சார், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. 2-3 தலைமுறைகள் வந்து இதை வந்து உள்ளோட இந்த ஜென்ரேஷன் தெரியாது, பாதி பேர் பிறந்திருக்க மாட்டாங்க, ஆனால் ரொம்ப அழகாக நடித்திருக்காங்க, நல்லா இருக்கு. எல்லாம் பாலிடிக்ஸ் அந்த இது தான் ப்ரோ. டைலாக்ஸ்லாம் நல்லா இருந்தது. கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெயின் சீன்லாம் இருந்ததுல்ல, அது எதனால் அப்படி பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் இந்த பாட்டில் தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்தது. விஜய் சேதுபதி தான் மெயின் ரோலாக வச்சு இந்த பார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சூரிய இந்த மாதிரி, செகண்ட் பார்ட்டில் விஜய் சேதுபதி பேஸ் பண்ணி தான் மூவி ஸ்டார்ட் ஆகுது. அவர் எப்படி வந்தார், அந்த பேக்ரவுண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணி எப்படி அப்படின்றது முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். நல்லா கனெக்ட் ஆகுது, சூப்பராக இருக்குது. சூரி நல்லா ஆக்டிங் நல்லா இருந்தது. அவருக்கு இந்த பாட்டில் வந்து அந்தளவுக்கு இல்லை, ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் அவர் பேஸ் பண்ணி ஸ்டோரி மூவ் ஆச்சு. இந்த பாட்டில் வந்து விஜய் சேதுபதி பேக்ரவுண்ட் என்ன, அவர் என்ன பண்ணார், எதனால் வந்தார் அப்படின்றது நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. கௌதம் மேனன் அவரோடதும் நல்லா இருந்தது. அவர் 2-3 சீன் மியூசிக் பேக்ரவுண்ட் வாஸ் குட், நல்லா இருந்தது. 2 சாங் நல்லா இருந்தது. லேக் மாதிரிலாம் ஃபீல் ஆகல ப்ரோ, சூப்பராக இருந்தது. 3 hours சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லா தான் போச்சு. அந்த லேக் ஆகிற ஃபீல்லாம் இல்லை. 3 hours மூவி, பட் டைம் போனது தெரியல, நல்லா தான் இருந்தது. படம் நல்லா இருந்தது. சூரிய ஆக்டிங் கொஞ்சம் கம்மி தான், மோஸ்ட்டாக விஜய் சேதுபதி தான் நடிச்சிருந்தாங்க. அதில் ஃபிலாசபிக்கலாக இருந்துச்சு மூவி, நல்ல இது தான். நாட்டுக்கு என்ன கருத்தோ அதை தான் சொல்ல வந்திருந்தாங்க படத்தில். ஃபர்ஸ்ட் நிறைய சீனில் கனெக்ட் ஆகிருக்காது, நிறைய சீனில் கனெக்ட் ஆகிருந்தாங்க. அதெல்லாம் அந்த பிகினிங்கில் நல்ல எலிவேட் ஆச்சு. அந்த கிளைமேக்ஸ் வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எண்டிங்காக இருந்தது, நல்லா இருந்துச்சு படம். ஃபுல் அண்ட் கலெக்டட் தான், அது ஃபுல்லாக ஒரு சீக்வன்ஸெல்லாம் தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எந்தெந்த சீன்லாம் எதுக்கு வச்சாங்களோ அதுக்கு நல்ல நல்ல திங்லாம் செகண்ட் பார்ட்லேயும் இருக்குது. லீடு கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க படத்தில். நல்லா இருந்துச்சு. இளையராஜா பற்றி சொல்லவா ப்ரோ வேணும், நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே சூரியோட போர்ஷன் கம்மியாக தான் இருந்துச்சு, பட் டைலாக்ஸ் பெருசாக இல்லை, ஆனால் பண்ண வரைக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். சூரிய கம்மியாக தான் வருவார், பட் நல்லா இருந்துச்சு. வெற்றிமாறனோட அரசியல் கருத்துக்கள் தான், அந்த கேஸ்ட் இஷ்யூஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. வழக்கம் போல் போன பார்ட்டோட சீக்வன்ஸ் மாதிரி தான் இருக்குது. அதாவது பார்ட் 2 எடுக்கிறதுக்கான சீக்வன்ஸை கரெக்டாக எடுத்திருக்காங்க, நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. விஜய் சேதுபதி ஆக்டிங் சூப்பராக இருக்குது, சூரியோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அவர் என்ன சொல்ல வந்திருக்காரோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காரு, கரெக்டாக சொல்லி முடிச்சிருக்காரு. அதாவது என்ன நடந்திருக்கோ, அதாவது வெற்றிமாறன் என்ன சொல்ல வந்திருக்காரோ அதை கரெக்டாக சொல்லி முடிச்சிருக்காரு. மற்றபடி வேறு அவரை பற்றி நம்ம என்ன சார் பேசுறதுக்கு, 4 ஆக்டர் கிடையாது, ஆனால் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. மற்ற படத்தை விட இதில் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நல்லா பண்ணியிருக்காரு. சூரியோட ஆக்டிங்கும் நல்லா தான் இருக்குது. போன பார்ட்டில் ஜாஸ்தியாக இருந்தார், ஆனால் இந்த பார்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது போச்சுன்னா, அவ்வளோதான். மற்றபடி வேறு இல்லை. சூரிய நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. போன பார்ட்டு அவர் தான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனார். இந்த பார்ட்டில் ஃபுல்லாமே வந்து விஜய் சேதுபதி தான் டேக் அப் பண்ணிட்டு போகிறார். இது படலாம் நல்லா இருந்ததுன்னா, இது அந்த காலத்தில் இருந்தவங்களாம் இன்னும் அருமையாகவே பண வசதி இருக்கலாம் வச்சுருக்கணும், அப்படிலாம் இல்லை, எல்லாம் சரிசமாக ஈக்குவலாக கொண்டாடணும் அப்படின்னு ரொம்ப போராடி இருக்காங்கண்ணா. ஆக்டிங் செம்மையாக இருக்குண்ணா. அவர் எப்பயுமே இல்லாதவங்களுக்கு, கஷ்டக்காரங்களுக்கு தான் அவங்க மோட்டிவேட்டாக இருப்பார். அவங்களும் சரிசமாக நமக்கு வரணும் அப்படின்றத ரொம்ப தீர்மானமாக கொண்டு நடிப்பார். சூரியோட ஆக்டிங், அவர் மற்றவங்க கூட போலீஸ்காரங்க கூட இருந்தாலும் உண்மையிலே அவர் மனசாட்சிப்படி அவர் ரொம்ப நல்லவர்னு அவர் கடைசி வரைக்கும் போராடி அவங்கள கூட்டும் போய் சார் அளவுக்கு வச்சுட்டாருண்ணே. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஈக்குவாலிட்டியை பற்றி இந்த சொசைட்டியில் எப்படி எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த மூவியில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதியோட மஞ்சு வாரியரோட கெமிஸ்ட்ரி எல்லாமே நல்லா இருந்தது. கரெக்டாக எப்படி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணுமோ அந்த அளவில் அவர் கன்வே பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். வந்திருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அந்த கனெக்ட் ஆகி தான் வந்திருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருக்குண்ணா. வெற்றிமாறன் செதுக்கியிருக்காருண்ணா, படத்தை பார்த்து செதுக்கியிருக்காருண்ணா. வேறு விஜய் சேதுபதி ஆனால் ஆக்டிங் வைஸ் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்கண்ணா. அது சூர்யா இருக்கட்டும், மஞ்சு வாரியர் இருக்கட்டும், எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கண்ணா. அது வந்து நம்ம பார்க்குற மைண்ட் செட் தானே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்னமும் அந்த மேல் ஆதிக்கம் நடந்துட்டு தான் இருக்குது. சில ஊரில் இந்த இடத்துல இப்போ நம்ம இந்த இங்கே பேசிகிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வரலாம், அவங்க இந்த படத்தெல்லாம் பார்த்து கொஞ்சம் தெரிந்தலாம். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறது நல்லது தான். படம் வந்து இட்ஸ் அ ஃபுல் ஸ்டோரி அபவுட் வாட் யூஸ் டு ஹேப்பன் அந்த காலத்தில், சரிங்களா? ஸோ அதை வந்து
நம்ம இப்போ ஒரு காமன் பர்சனுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸில் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். யா, அது நம்மளால சொல்ல முடியாதுல்ல. பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா ரீச் ஆகும், இல்லைன்னா இருக்காது. இட் வாஸ் வெரி நைஸ். யா, சூரியோட ஆக்டிங் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹி டிட் அ கிரேட் ஜாப். செகண்ட் பார்ட் ஆல்சோ இஸ் டன் இஸ் பார்ட் வெல். ஆமாம், பிகாஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து சூரி சாரோட ஃபுல் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லியாச்சு, என்ன வேணும்னு கொடுத்தாச்சு. இப்போது விஜய் சேதுபதியோட பொசிஷன்ஸை சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இட்ஸ் அ ஹோல் ஃபிலிம். ஸோ அதை 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க, அவ்வளோதான். இல்லை